அறுதி பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிற மற்ற சபைகளிலே என்ன விதமாக நிர்வாக பொறுப்புகளை கையாள்வது என்பது பெற்றதாகும். ஒரு சபையிலே குறித்த ஒரு கட்சிக்கு ஆகக்கூடிய ஆசனங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த கட்சிக்கு அந்த சபையிலே நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய உரிமை பொதுவாக இருக்கும். அதில் விதிவிலக்குகள் இருக்கக்கூடும், ஆனால் பொதுவாக அப்படியான ஒரு உரித்து இருக்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நான் சொன்ன இந்த 35 சபைகள் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை தவிசாளருக்கும் உபதவிசாளருக்குமான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்களை நாங்கள் முன்னிறுத்துவோம். மற்ற சபைகளிலையும் தேவைக்கேற்றவாறு நாங்கள் சில வழிகளை முன்னிறுத்துவோம். ஆனால் இந்த 35 சபைகளிலையும் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை முன்னிறுத்துகிற போது மற்ற கட்சிகள் இந்த பொதுவான கோட்பாட்டுக்கு இணங்கி நாங்கள் முன்னிறுத்துகிற வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே மிகவும் தன்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சில சபைகளிலே சமனான ஆசன பங்கீடுகள் போன்ற நிலைமைகள் வந்திருக்கின்றன. அவற்றையும் வேறு சில காரணங்களுக்காக வேறு சில சபைகளிலேயும் ஏதாவது விதிவிலக்கு இருக்குமா என்பதை நாங்கள் பின்னர் ஆராய்வோம். ஆனால் பொதுவாக நாங்கள் அப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். இதிலே விசேடமாக நாங்கள் கேட்டுக்கொள்வது தமிழ் கட்சிகளை, தமிழ் பேசுகிற கட்சிகள் இந்த உடன்பாட்டுக்கு வருவது நல்லது என்பது எங்களுடைய வினயமான வேண்டுகோள். இது யாழ்ப்பாண மாநகர சபைக்கும் இது பொருந்தும். தமிழ் பேசுகிற கட்சிகள் நாங்கள் மொழிவாரியான மாநிலத்தை வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மொழிவாரியான மாநிலத்தை கோருகிற கட்சி. முஸ்லிம்களை பிரதித்துவப்படுத்துகிற தமிழ் பேசுகிற கட்சிகளோடும் நாங்கள் இணங்கி நிச்சயமாக நாங்கள் சேர்க்கிறோம்.